இன்ஷா அல்லாஹ் மதினா பள்ளி ஆழ்வார் தோப்பு மதினா பள்ளி வாசனுடைய தலைமையுமா கண்ணியத்திற்குரிய மௌலானா இந்த நிறுவனத்தினுடைய அருமையான வழிகாட்டி அவர்கள் மௌலானா நூர் முகமது மக்தூமி ஹஜரத் அவர்கள் இப்போது நமக்கு மத்தியில் மக்காவுடைய சிறப்புகளை குறித்தும் அங்கே நாம் செய்யப்படக்கூடிய துவாக்களை குறித்தும் எந்த இடங்களெல்லாம் துவா கபூலாகும் அப்படிங்கிற மகத்துவத்தை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியில் தெளிவான முறையில் பேச இருக்கிறார்கள். அந்த பேச்சுக்களை கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹுல் அஸீம் நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وادعوه خوفا وطمعا إن رحمة الله قريب من المحسنين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أحلوا من إحرامكم أو كما قال والصلاة والسلام تسليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சகாபாக்கள் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே நீக்கமர அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நூர் உம்ரா டிராவல்ஸினுடைய உரிமையாளர்கள் மற்றும் இந்த டிராவல்ஸை அல்லாஹுவின் கிருபையால் முன்னின்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் மற்றும் ஹிதுமத்திற்காக வேண்டி வருகை இருந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் மற்றும் அல்லாஹுடைய வீட்டை இந்த மாதத்தில் தரிசிப்பதற்காக அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட ஹாஜிகள் ஹாஜாக்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு டிராவல்ஸினுடைய சார்பாக வருக வருக என்று வரவேற்று, அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் நம்ம உம்ராவுடைய காரியங்களில் இருப்பதால் 3 தடவை தல்பியா சொல்லி நாம் துவங்குவோம். ஆண்கள் சப்தமாக, பெண்கள் மெதுவாக தல்பியாவை சொல்லிக் கொள்ளுங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا ஷரீக லக். அன்பானவர்களே, இது தல்பியா அல்லாஹுடைய வீட்டு விருந்தாளிகளுக்காக அல்லாஹ் தந்திருக்கிற அன்பளிப்பு. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக எனக்கு பின்னால் ஹஜரத் அவர்கள் பேசுவார்கள். உம்ரா எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்றெல்லாம் விளக்கமாக பேசுவார்கள். இதற்கு முன்னால் காபாவில் நம்ம போய் துவா எங்கெல்லாம் கபூல் ஆகும், நம்ம என்னென்ன துவா செய்யணும், முதல்ல துவா எப்படி செய்யணும். நம்ம பிறந்ததுலேருந்து துவா செஞ்சுட்டு இருப்போம். அந்த துவாவுக்குன்னு ஒரு தர்த்தீப் இருக்கு. இப்போ தொழுகையில் ஒழு செய்வோம், அப்புறம் தக்பீர் கட்டுவோம், அப்புறம் சனா ஓதுவோம். இப்படி ஒரு தர்த்தீப் இருக்கு இல்லையா? அதே மாதிரி துவாவும் என்பது வணக்கம், அதற்கு ஒரு தர்த்தீப் இருக்கிறது. அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் காலமுள்ள துவா செய்யறது அது கபூலாகவே மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். ஆகவே உம்ரா சம்பந்தமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் எனக்கு பின்னாடி பேசுவாங்க. இப்போ நம்ம போகக்கூடிய இடம் உலகத்தில் மண் பிரதேசங்களில் அல்லாஹ் படைத்த பூமிகளில் ஆக பறக்கத்தான முதன்மையான இடத்திற்கு நீங்கள் போக போகிறீர்கள். எனக்கு முன்னால் பேசின போது சொன்னாங்க, முழுக்க முழுக்க
நீங்கள் அல்லாஹ்வுடைய வீட்டு விருந்தாளிகள். என்னுடைய வீட்டுக்கு யார் வர்றாங்க, யார் சொந்தக்காரங்களோ, நான் யாரை ரொம்ப முகப்பத்தில் இருக்கிறேனோ அவங்க தான் என் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ என் வீட்டு விருந்தாளிகள், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது மார்க்கம். அப்போ அல்லாஹ்வுடைய வீட்டு விருந்தாளிகள் அல்லாஹ் எவ்வளோ கண்ணியப்படுத்துவான். நீங்கள் ஹாஜிகள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய வீட்டு விருந்தாளிகளாக அல்லாஹ் தேர்வு செய்கிறான். இது நம்முடைய பணத்தால், பொருளால், நம்முடைய விருப்பத்தால் இந்த பிரயாணம் ஏற்பாடு செய்யப்பட்டதல்ல. நீங்கள் பிறப்பதற்கு முன்பே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பாங்கு சப்தத்தை அல்லாஹ் உங்களுடைய செவிகளிலே கேட்க வைத்தான். நீங்கள் அதை கேட்டீர்கள். யாரெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹஜ்ஜினுடைய அழைப்பை 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவங்கியிருந்த ஹஜ்ஜினுடைய அழைப்பு, அதுக்கு முன்னாடி வேற லெவல், வேற மாதிரி இருந்த கோப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஹஜ்ஜினுடைய அழைப்புக்கு பிறகு அல்லாஹ் ஹாஜிகளின் தேர்வை அவன் முடிவு செய்கிறான். இப்ப நம்ம லப்பைக்கு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் நான் வந்து விட்டேன். ஏன் வந்துட்டோம்? அன்னைக்கு கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பிற்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் வந்து விட்டோம். இதுதான் தல்பியா. அப்ப நம்முடைய பிறப்பு அல்லாஹுவால் இவரெல்லாம் ஹாஜி ஆகணுங்கிறத அவன் தேர்வு செஞ்சிட்டான். நம்ம பாஸ்போர்ட் எடுக்கிறது, பணம் கொடுக்கறது, விசா வர்றது, இதெல்லாம் ஒரு சபப், ஒரு காரணம். தயவு செஞ்சு உங்க செல்போன்ல கொஞ்சம் சைலண்ட்ல போட்டுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஒரு முக்கியமான செய்தி பேசுறப்ப அது உங்களுக்கும் அது நோவினியாக போயிடக்கூடாது, எனக்கும் மறந்துடக்கூடாது. அன்பானவர்களே, இந்த ஹாஜிகளை முழுக்க முழுக்க அல்லாஹ் தேர்வு செய்கிறான். நம்முடைய பணம் காசுகளால் அது தேர்வு செய்யப்படுவது அல்ல. ஒரு தாயின் கர்ப்பத்தில் 4 பேர் பிறப்பாங்க, ஒருத்தர் மட்டும்தான் ஹஜ்ஜி செய்வார். மற்ற 3 பேருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காது. ஒரு அம்மாவுடைய கர்ப்பப்பையில பிறந்தவங்க தான் தம்பி ஹஜ்ஜி செய்வார், உம்ரா செய்வார், அண்ணன்மார்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காது. காரணம் அல்லாஹ்வுடைய தேர்வு. அப்படிப்பட்ட தேர்வை அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருக்கிறான் என்பது நமக்கு. இதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நீங்க சுக்கூர் செய்யணும், நன்றி செலுத்தணும். ஹஜ்ஜை, உம்ராவை நீங்க இந்த பிரயாணத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஹஜ்ஜுடைய வாய்ப்பு தானாக உங்களுக்கு கிடைக்கும். பணம் காசு அதெல்லாம் அடுத்த கட்டம். அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னா திடீர்னு வியாபாரத்துல பறக்கத்தாகும், கட்டுக்கட்டா சேர ஆரம்பிச்சிடும், உம்ராவும் ஹஜ்ஜுக்கு போக ஆரம்பிச்சிருவார். அதனால நான் இப்போ சொல்லக்கூடிய செய்திகளை கொஞ்சம் கவனமாக கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நாம் போகக்கூடிய இடம் மக்கா, குர்ஆன் இறங்கிய முதன்மையான பூமி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நபி என்று அடையாளப்படுத்திய மண் அது. அதுவரை முஹம்மதாக இருந்தவரை ரசூலுல்லாஹ் என்று அந்த பூமியில் தான் அல்லாஹ் பட்டம் கொடுத்தான். முதல் வசனம் குர்ஆனுடைய வகி அந்த மண்ணில் தான் இறங்கியது. அந்த ஊருக்கு உம்முல் குரா, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஊர்களில் நகரங்களின் தாய். எப்படி அல்ஹம்து சூராவை உம்முல் கிதாப், குர்ஆனுடைய தாய் என்று சொல்வோமோ, அதே போல நாம் போகக்கூடிய இந்த மக்கா உலகத்தினுடைய எல்லா ஊருக்கும் அதுதான் தாய். அப்படிப்பட்ட ஊருக்கு நம்ம போக போறோம். அது முதல் வீடு, அல்லாஹ்வுடைய முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்ட பூமி. எழுதுவார்கள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வருகிற போது காபாவுடைய இடம் மட்டும் குறிக்கப்பட்டிருந்தது, காபத்துல்லா இல்லை. வெறும் இடத்தை மலக்குமார்கள் தவாபு செய்து கொண்டிருந்தார்கள். முதல் மனிதர் பூமிக்கு வருவதற்கு முன்பே மலக்குகளின் தவாப் பூமியில நடக்கிறது. எப்போது அல்லாஹ் பூமியை படைத்தானோ அப்போதிலிருந்து மலக்குகள் அந்த இடத்தை தவாபு செய்கிறார்கள். காபா இல்ல, கட்டுமானம் இல்ல, வெறும் மைதானத்தை சுற்றி கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் படைக்கிற போதே அல்லாஹ் அந்த பூமியை பரக்கத் என்று சொல்லி வைத்து விட்டான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்ததற்கு பிறகு அவர்கள் அந்த இடத்தில் பள்ளிவாசல் கட்டச் சொல்லி உத்தரவு. அப்போது ஆதம் கட்டிய காபா இப்போது இருக்கிற காபாவை போல அல்ல, முக்கோணமாக கட்டினார்கள். அப்போது அவர்களுக்கு அந்த உத்தரவு முக்கோணமாய் அந்த அருங்கோணத்தை போல கட்டப்பட்டது. அதற்கு பிறகு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தவாப் எப்படி செய்ய வேண்டும் என்று மலக்குகள் கற்றுக் கொடுத்தார்கள். அன்பானவர்களே, நாம் யோசிக்கிறோம், உலகம் படைக்கப்பட்ட காலத்திற்கு முன்பிருந்தே அல்லாஹ் இந்த இடத்தை பரக்கத் என்று ஏற்படுத்தி வைத்து விட்டான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அங்கே தவாப் செய்தார்கள். உலகத்தில் வந்த 1,24,000 நபிமார்களும் காலடிப்பட்ட ஒரு இடம் மக்கா. அந்த இடத்தில் மலக்குகளின் தவாப்,
ஜின்களின் தவாப், நபிமார்களின் தவாப், ரசூல்மார்களின் தவாப், ஏன் உலகத்தில் அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட எல்லா நல்லடியார்களின் பாதமும் பதிக்கப்பட்ட ஒரு இடம் காபா. ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துக்கள் ஒவ்வொரு நாளும் இறக்கப்படுகிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வந்து காபாவை கட்டி அவர்கள் கையை தட்டி விட்டதாக தஃசீர்களில் வருகிறது. இன்ன அவ்வள பைத்தின் ஒடியலின் நாஸ், முதலில் அல்லாஹ் அந்த இடத்தில் பள்ளியை கட்டுவதற்கு ஆரம்பிக்கப்பட்டாண்டு அந்த ஆயத்து வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய போது, உதாரணம் ஒரு வேலை செஞ்சா கை தட்டுவோம்ல, இப்படி தூசி தட்டுறது மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தட்டினார்கள். தஃசீரில் எழுதப்படுகிறது, ஆதம் தட்டிய இடத்திலிருந்து எந்தெந்த தூசிகள் எல்லாம் பறந்ததோ, அது உலகத்தில் எந்தெந்த மூலைகளுக்கெல்லாம் அந்த தூசியை அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்தானோ அங்கெல்லாம் பிற்காலங்களில் பள்ளி உருவாக்கப்பட்டது என்பது அந்த ஆயத்தின் வரலாறு. உலகத்தில் காபாவை வைத்துத்தான், அதிலிருந்து எழுந்த தூசிகளை வைத்துத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு இடங்களிலேயும் பள்ளியை நிர்ணயித்தான் என்பது இந்த பள்ளிவாசலுக்கு உண்டான சிறப்பு. இப்ப இங்க ஒரு பள்ளி இருக்குன்னா அந்த காபாவினுடைய ஒரு தூசியை அதை இங்கே அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான் என்றுதான் அதற்கு பொருள். அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்து நமக்கு தெரியும். காபாவை சுற்றக்கூடிய தவாபு செய்யக்கூடியவர்களுக்கு 60 ரஹ்மத்து, பாதிக்கு பாதி அல்லாஹ் கொடுத்துறான். 120ல பாதி 60. காபாவில நின்று தொழக்கூடியவர்களுக்கு 40, மொத்தம் எவ்வளாச்சுங்க 100. ஒரு ஹதீஸில் காபாவை வெறுமனே பார்த்து கொண்டே இருப்பவர்களுக்கு மிச்சம் இருக்கிற 20 கொடுக்கப்படுகிறது என்றும், இன்னொரு அறிவிப்பில் முஸ்னத் அஹமதில் இந்த ஹதீஸ் வருகிறது. காபாவை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய, ஒண்ணுமே இல்லை, காபாவை அப்படி பார்த்துட்டே இருக்கிறார், அப்படி பார்க்கக்கூடிய பார்வைக்கு 19 ரஹ்மத், மொத்தம் 119 ரஹ்மத்து கழிஞ்சிருச்சு. மிச்சம் எத்தனை இருக்கு? ஒன்னே ஒண்ணு. இந்த ஒரு ரஹ்மத்து தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசலுக்கும் பிரித்து தக்சீம் செய்து அனுப்பப்படுகிறது. நாம் கேட்கிற பரக்கத்து தான் அல்லாஹ் என்கிற அந்த பரக்கத், அங்கிருந்து மிச்சப்பட்ட ஒரு பரக்கத்தினுடைய ரஹ்மத்தினுடைய அளவை தான் அல்லாஹ் பிரித்து தருகிறான், நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், உலகத்துக்கெல்லாம் ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் தர்றானா, நம்ம போகக்கூடிய இடத்துல 119 ரஹ்மத்தை பெறணும்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய புனிதமான இடம். நாம் அந்த இடத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கப்பட்ட வசனம், அந்த ஊர் பரக்கத், பரக்கத் லில்லதி பக்கத்த முபாரக்கா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், பரக்கத்தான பூமிங்கிறான். பரக்கத்தான பூமிக்கு நீங்க அந்த ஊர்ல போய் நீங்க பாப்பீங்க, இந்த ஊருக்குள்ள ஒரு திருச்சிக்குள்ள ஒரு 5 லட்சம் பேர் உள்ள திடீர்னு வந்தா என்னங்க ஆகும்? டிராபிக் ஜாம் ஆயிடும், நார்மலான வாழ்க்கை பாதிக்கப்படும். ஒரு 5 லட்சம் அல்ல, 1 லட்சம் பேர் பேரணியாக வந்தால் என்ன ஆகும்? அல்லாஹ் அக்பர். ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஹாஜிகளும் படையெடுத்து அந்த ஊருக்கு வருகிறார்கள். மக்கா என்னும் பெரிய பூமியெல்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு பூமி. விவசாயம் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மரங்கள் மட்டைகள் எதுவும் இல்லை, சுற்றிலும் கல் பாறைகள், பாலைவன பூமி. அல்லாஹ் தன்னுடைய பள்ளிவாசலை அந்த இடத்திலே தேர்வு செய்து ஒன்றுமே இல்லாத இடத்தில் பரக்கத் என்று சொல்லி உலக மக்களை எல்லாம் அந்த இடத்திலே கூட வைத்து உலகத்தில் எதுவும் அங்கே இல்லை என்கிற அளவிற்குண்டான அனைத்தையும் அல்லாஹ் அங்கே வைத்தான். அதுதான் பரக்கத். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஹாஜிகள் அப்படியே கூட்டம் கூட்டமா கிட்டத்தட்ட 40 லட்சம் ஹாஜிகள் ஒவ்வொரு நாளையும் அந்த மண் சுமக்குகிறது. ஒரு குரூப் வெளியில போகும், 10 குரூப் உள்ள வரும். இப்படியாக அந்த ஊர் கியாமத்து வரை வாங்கி கொண்டே இருக்கிறது. பாருங்க, எந்த டிராபிக்கும் கிடையாது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. ஹாஜி இந்தியாவில இருந்து வந்தாருன்னா அவர் சாப்பாடு சாப்பிடுறாரு, பீகார்ல இருந்து வந்தாருன்னா ரொட்டி சாப்பிடுறாரு, அவருக்கு என்னென்ன சாப்பாடோ அதெல்லாம் அங்க கிடைக்குது. காரணம், அந்த ஊர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்பதை நாம் போகிற போது புரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான ஒரு இடத்திற்கு நாம் போகிறோம். அந்த இடம் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சொன்னார்கள், ஹாஜிகள் கவனத்தில் வைக்க வேண்டும். அந்த மண்ணுக்குள்ளே நீங்கள் மிதிக்கப்படுகிற போது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, யாரை பற்றியும் ஃபித்னா பேசக்கூடாது, எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது. அது கொசுவாக இருந்தாலும் சின்ன சின்ன பூச்சி இனமாக இருந்தாலும் அதை கொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணில் இருக்கிற காலமெல்லாம் ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் நீங்கள் இருப்பது அல்லாஹ்வுடைய நேரடி பார்வை அருள் பெற்ற மக்கா.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சரிக அஹதுக்கும் பி பைத்தில்லாஹி ஃபயப்ரஷ். எவர் ஒருவர் மக்காவிலே இருந்து கொண்டு ஏதாவது ஒரு பொருளை திருடுவாரோ, அது கீழே கிடக்கிற பொருளாக இருந்தாலும் சரி அல்லது வேற ஹாஜிகளில் இருந்து எடுத்தாலும் சரி, எந்த ஒரு பொருளை அனுமதி இல்லாமல் திருடுவாரோ பத்தரப்பஸ், அவருடைய கைகள் குஷ்டமாக ஆகிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குஷ்டம் பிடிக்கப்படும் என்பது பெருமானாருடைய வார்த்தை. அந்த கை தேவையில்லாத காரணத்திலே அது கை வைத்ததால் அந்த கை அவனுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் தவாஃபின் போது ஏதாவது பொருள்கள் கிடந்தால் எடுக்கக்கூடாது. சட்டம் எழுதுவார்கள், கூறிய பின் கிடக்கிறது, ஊசி கிடக்கிறது, அடுத்த ஹாஜிகளை குத்தும் என்றால் அதை எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்தி ஓரமாக வைக்கலாம், அல்லது அதற்கான இடத்துல குப்பை தொட்டி இருக்கும், அங்கே போடலாம். ஆனால் தங்கமாகவோ காசாகவோ பொருளாகவோ பணமாகவோ ஏதாவது கிடைத்தால் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. எடுத்தால் உரியவர்களுக்கு அதை அறிவிப்பு செய்து சேர்க்க வேண்டும். இல்லை என்றால் அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள் பொறுப்புதாரிகளிடத்திலே கொடுக்க வேண்டும், தான் வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக அவள் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்படுவார் என்பது ஹதீஸிலே வந்திருக்கிற வார்த்தை. அந்த ஊருடைய கண்ணியம் குறித்து பெருமானார் சொல்லுகிறார்கள், லா தஸாலு ஹாதிகில் உம்மத்து பிகைரின் மா அலிமு ஹாதிகில் ஹுர்மத ஹக்க தஅலிமுஹா. என்னுடைய உம்மத் அந்த காபாவை, அந்த மக்காவினுடைய மண்ணை கண்ணியமாக நடந்து கொள்ளுகிற காலமெல்லாம் அல்லாஹ் என் உம்மத்தை கண்ணியப்படுத்துவான். அவர்கள் சங்கையாகவே இருப்பார்கள். எவர் ஒருவர் யார் ஒருவர் அதை கேவலப்படுத்துவாரோ, கெட்ட வார்த்தை பேசியோ அல்லது அடுத்தவன் பொருளை வீணாக்கியோ அல்லது அடுத்தவருடைய மான மரியாதையை கை வைத்தோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை திருட வேண்டும் என்று சொல்லி நோக்கத்திலே போயோ இப்படி ஏதாவது அந்த மண்ணுக்கு இடையூறு செய்தால் தாலிக ஹலகு, அவனை அழிப்பது அல்லாஹ்வின் பொறுப்பு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் அழிந்து போவான். இது காபாவுக்கும் பொருந்தும், மக்கா மதீனாவுக்கும் பொருந்தும். ஆகவே அந்த அடிப்படையில அந்த மண்ணுக்குள்ளே போகிற போது நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுவால் துவா கபூலாகக்கூடிய பூமிக்கு நாம் போகிறோம். அன்பானவர்களே, இங்க காபாவுக்குள்ள மட்டும் 12 இடம் துவா கபூலாகக்கூடிய இடம் இருக்கிறது. முதலில் நான் துவாவுடைய விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 12 இடத்தையும் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுவேன். அங்கே போய் உங்களுக்கு அஜர்த்து சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு உம்ரா எப்படி செய்யறதுன்னு அஜர்த்து பேசிடுவாங்க. இப்போ துவா செய்தல், அது நம்ம இன்னைக்கு துவாவை வந்து சர்வசாதாரணமாக நினச்சிக்கிறோம். நான் இதையே உங்களுக்கு வலியுறுத்தி இப்போ நான் சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம போகக்கூடிய இடம் சாதாரண இடம் அல்ல. இப்போ நீங்கள் உம்ராவுக்கு போறீங்கன்னு சொன்னோடனே சந்திக்கக்கூடியவங்களாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? துவா செய்யுங்க, எனக்கு 2 தவாப்பு செய்யுங்க, உம்ரா செய்யுங்க, அப்படி யாரும் சொல்றது இல்லை. நமக்கு நெருக்கமானவங்க சொல்லுவாங்க, எனக்கு தவாப்பு செய்யுங்க ஆஜி. ஆனால் அதிகமான பேர் என்ன செய்வாங்க? துவா செய்யுங்க. துவா என்பது சாதாரணம் அல்ல. பெரும் பெரும் வல்லரசுகளை சரித்தும் போட்டிருக்கிறது. ஒன்றுமே இல்லாத ஆள்களை உயர்த்தி வைத்திருக்கிறது. துவாவால் சாத்தியப்படாததெல்லாம் சாத்தியப்படும். எது முடியாது என்று மனிதன் சொல்லுகிறானோ அந்த இடத்திலிருந்து தான் துவாவின் வலிமை துவங்கும். ஒரு பேஷண்ட் காப்பாற்றவே முடியாது என்று மருத்துவ உலகம் கைவிரிக்கிற போது அங்கு துவா அல்லாஹ் நாடினால் அந்த பேஷண்டை எழுந்து நிற்க வைக்க முடியும். துவாவுக்கு அப்படி ஆற்றல் உண்டு. அதனால தான் துவா இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். மனிதனிடத்துல போய் கேட்கிறோம், அங்க போய் கேட்கிறோம், ஏதாவது ஒரு தேவைன்னா அந்த அவர்கிட்ட கேட்பா, இவர்கிட்ட கேள்ப்பா, நம்ம ஹாஜியார்ட்ட கேள்ப்பா. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் செருப்பின் வார் அருந்து போனாலும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். ஏன் துவா செய்யணும்? இந்த ஜிப்ரீலா வந்து செருப்பை தைச்சு கொடுப்பாரு? என்ன துவா செய்ய அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். அந்த துவாவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். உங்களுடைய செருப்பின் வார் அருந்தாலும், உங்கள் வீட்டிலே அற்பமாய் நினைக்கிற உப்பு தீர்ந்தாலும் அல்லாஹ்ட்ட பேசுங்க, துவா செய்யுங்க அப்படிங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் அல்லாஹ்வுக்குமான துவாவை இணைத்தார்கள். நம்ம இன்னைக்கு துவாவை செய்யறது இல்லை. பள்ளிவாசலுக்கு வந்தாலும் கூட தொழுகை முடிஞ்சு சலாம் கொடுத்தோன்னே அப்பா அடிச்சு விட்டா போதும்னு சாவியை வச்சுட்டு போயிடுறாரு, மொபைலை வச்சுட்டு போயிடுறாரு, கர்ச்சீப்பை விட்டுட்டு போயிடுறாரு, பின்னாடி மோதி நடத்திக்கிட்டே போறாரு, யார் யார் மொபைல் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு துவா செய்யறதே இல்லைங்க. அன்பானவர்களே, இந்த விஷயத்திற்கு பிறகு நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். துவா எப்படி செய்ய வேண்டும், துவாவினுடைய வீரியம் என்ன, ஒரு 2-3 செய்தி மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன்.
அதுக்கு பிறகு காபாவில் எந்தெந்த இடத்துல நீங்க துவா நின்று செய்யணுங்கிறத நான் கடைசியா இறுதியா சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் செய்தி, துவா எப்படி செய்யணும். நம்ம இது வரைக்கும் எப்படி செஞ்சுட்டு இருப்போம்? எடுத்தோடனே யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு பொட்டி நிறைய காசு கொடு, எனக்கு கடையில் நல்ல வியாபாரத்தை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு, என் புள்ள பொண்டாட்டிக்கெல்லாம் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், இப்படி நம்ம துவா போயிடும். பெண்களுக்கு ஒரு மாதிரி ஒரு துவா வச்சிருப்பாங்க, அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் நம்ம இப்படித்தான் துவா செஞ்சுட்டு இருப்போம். இந்த துவா தப்பு, அப்படி செய்யக்கூடாது. இந்த துவா நம்ம தப்புங்கிறத விட இது நேர்த்தியான துவா இல்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, ஒரு ஆளுமை இருக்கிறது. கண்ணியமான இடத்திலே கேட்க வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ்விடத்திலே உட்கார்ந்து ஒருத்தர் கை நீட்டிட்டார்னு சொன்னா பெருமானார் சொல்லுகிறார்கள், அந்த கைக்கு அல்லாஹ் ஏதாவது ஒன்ன கொடுக்காம விட மாட்டான். கையை நீட்டிட்டு, ஏன்னா அவன் அல்லாஹ் அர்ஹமுர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். அது மட்டுமல்ல, துல்ஜலாலி வல்லிக்ராம், அவ்வளவு பெரிய கண்ணியமான ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒரு பிச்சைக்காரன் நீட்டிட்டாரு, அவரால் முடிஞ்ச ஒரு 5 ரூபாயாவது கொடுத்துட்டு போவார்ல, அப்படி கொடுத்தா தான் அவன் மரியாதை இல்லையா? அவர் கோடீஸ்வரனுக்கு அவர் ஏதாவது ஒண்ணு கையில ஒரு சில்லறைய போட்டா தான் அவருக்கு உண்டான மரியாதை. அது அல்லாஹ் உலகத்திற்கெல்லாம் கேட்காமலும் கேட்டும் கொடுப்பவன். அவனிடத்திலே கை நீட்டி விட்டால் கொடுப்பது அவனுக்கு கடமையாகி விடுகிறது. ஏதாவது ஒன்ன கையில கொடுத்துருவாங்க. ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் துவா செய்யறாரு, உன்னை கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு இதை குர்ரா அல்லான்னு கேட்கிறார். அல்லாஹ் நாடினால் பெருமானார் சொன்னார்கள், அவர் கேட்டதவே அல்லாஹ் கொடுத்துருவான். உதாரணமா, எனக்கு யா அல்லாஹ் எனக்கு வீடு வேணும், வீடு கட்டணும்னு கேட்டுட்டே இருக்காரு. அல்லாஹ் நாடினால் அந்த துவாவை அல்லாஹ் ரச்சித்தால் வீடை கொடுத்துருவான். இல்ல வீடு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவன் கேட்டதற்கு தோதுவாக அல்லாஹ் வேறொன்றை கொடுப்பான். வீடு கட்டிட்டே இருப்பாரு, ஆனா அவன் உடம்புல வேற ஏதாவது ஒரு பெரிய நோய் இருக்கும், அல்லாஹ் அந்த துவாவுக்கு அந்த நோயை சரி பண்ணி விட்டுருவான். உதாரணமா, நம்ம அல்லாஹ்வுக்கு தானே தெரியும் நமக்கு என்ன தேவைண்டு. ஒரு 6 வயசு புள்ள பனிகாலத்துல ஐஸ்கிரீம் கேட்கும், நம்மள்ட்ட காசு இருக்கும், வாங்கி கொடுப்போமா? ஏன்? வாங்கி கொடுத்தா புள்ளைக்கு உடம்பு பாதிக்கும், நம்ம பார்வை அது. ஆனா குழந்தைக்கு அது தெரியாது, அழுகும். எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும்னு கேட்கும், ஆனா வாங்கி கொடுக்க மாட்டோம். நம்ம பார்வை வேறு, என்ன சொல்லுவோம், வேற ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுப்போம். அதே போலத்தான் அல்லாஹ் கேட்பதை கொடுப்பான், அல்லது அவனுக்கு வேறு ஏதாவது ஒன்று முக்கிய தேவை, அதை விட்டுட்டு வீடு கட்டிட்டு இருக்கான். இப்ப அல்லாஹ் அந்த வேற ஒன்றை இந்த துவாவை கொண்டு கொடுப்பான். இது 2. 3வது, இங்கு எதையுமே கொடுக்க மாட்டான். இவர் கேட்டுட்டே இருப்பார், வீடு வேணும் வீடு வேணும், ஒண்ணும் கொடுக்க மாட்டான். அப்ப துவா வேஸ்ட் ஆகுமா? மறுமைக்கு வருகிற போது அந்த துவாவின் வீரியத்திற்கு அளவிற்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். இந்த ஹதீஸ பெருமானார் சொல்லிட்டு இந்த வார்த்தை சொன்னாங்க, துவா செஞ்சு செஞ்சு இந்த பூமியில வாங்காம மறுமையில வந்து வாங்குறான் பாருங்க. அப்ப மற்ற முஸ்லீம்கள்லாம் நினைப்பாங்களாம், நம்ம துவாவும் அங்க கபூல் ஆகாம இங்க கபூல் ஆயிருந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா மறுமை யாருமே கொடுக்காத இடத்துல ஒருத்தர் கட்டி கட்டியா தூக்கி கொடுக்குறாருன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப மறுமை தான் நமக்கு தேவை. அந்த துவாவை கொண்டு அல்லாஹ் மறுமைக்கு கொடுப்பான் என்று சொன்னார்கள். ஆக மொத்தத்தில் உங்கள் துவா எந்த ரூபத்தையாவது உங்களுக்கு கிடைத்து விடும், வேஸ்ட் கிடையாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யுங்கள், அதிகமா துவா செய்யணும். இப்ப துவாவுடைய எப்படி செய்யணுங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குங்க. முதல்ல நம்ம கையை உயர்த்துகிற போது, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கையை இப்படி வச்சுக்கிடுவாரு, சில பேர் இப்படி வச்சுக்கிடுவாரு, கொஞ்சம் கவனிச்சுக்கங்க, இப்படி வச்சுக்கிடுவாரு. சில பேர் கையை இப்படி தாராளமா அல்லாஹ்ட்ட கேட்கலாம். ஹதீஸ்ல வந்திருக்கிற முறை, கையை நெஞ்சுக்கு நேராக வைத்துக் கொள்வதல், நெஞ்சுக்கு நேராக வைப்பது அல்லது முகத்துக்கு நேராக வைப்பது. கைகளுக்கு மத்தியில் கொஞ்சம் கேப் இருந்தா போதும். சில பேர்லாம் இன்னைக்கு கையை இப்படி அகழ்ந்துக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்ட்ட தாராளமா கேட்கணும். கையை நகட்டி வைக்கிறதா தாராளமா கேட்கிறது? மலை துவாவின் போது மட்டும்தான் பெருமானார் கையை அப்படி வைத்து கேட்டார்கள். தொழுகையின் போதோ அல்லது அவர்கள் தனியாக துவா செய்கிற போதோ கை வைக்கிற ஒழுக்கம் இருக்கிறது. அந்த கையை நாம் முகத்திற்கு நேராக அல்லது நெஞ்சுக்கு நேராக வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்பது துவா என்பது அழைப்பு. துவா என்பது அல்லாஹ்வுடைய வணக்கம். தொழுகைக்கும் துவா என்று பெயர், துவாவிற்கும் துவா என்று பெயர். தொழுகைக்கு ஒரு பெயர். அதனால தான் தொழுகை இடையில முன்னாடி குறுக்க போகக்கூடாது, துவா செய்யறதுக்கு முன்னாடியும் குறுக்க போகக்கூடாதுன்னு எழுதுறாங்க. ஏன்னா அவன் அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கான். ஆகவே போகக்கூடாது என்றால், அங்கே போக முடியாது என்றால் அவர்கள் நிர்பந்தம் போகலாம், தேவையில்லாமல் குறுக்கீடு செய்யக்கூடாது.
இதெல்லாம் துவாவினுடைய விஷயம். ஃபர்ஸ்ட் துவாவுல முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும் தெரியுங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்க அரபியில செஞ்சா இந்த வார்த்தை, நீங்க அஜத்து மார்க்க துவா செய்யறப்ப கேட்பீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பது எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு சொந்தம் என்று இதற்கு அர்த்தம். நீங்கள் அரபி தெரியாவிட்டால் தமிழிலே கூட அல்லாஹ்வை புகழலாம். அருளாளனே, கண்ணியமானவனே, இரக்கமானவனே, கம்பீரமானவனே, கண்ணியமானவனே, எந்தெந்த வார்த்தைகள் அல்லாஹ்வை புகழ முடியுமோ அந்த வார்த்தைகளை கொண்டு முதலில் அல்லாஹ்வை புகழுங்கள். ஹதீஸில் வருகிறது, லா இலாஹ இல்லா அன்த யா ஹன்னான் யா மன்னான் யா பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா தல் ஜலாலி வல் இக்ராம். யாருடைய துஆவில் இந்த வார்த்தை வந்து விட்டதோ, யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே என்கிற இந்த வார்த்தை வந்து விட்டதோ, அல்லது யா ஹய்யூ யா கய்யூம் என்கிற இந்த வார்த்தை, இந்த மூணு வார்த்தையை நீங்க ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா அர்ஹமர் ராஹிமீன், யா ஹய்யூ யா கய்யூம். இந்த மூணு வார்த்தை பெருமானார் சொன்னார்கள். யாருடைய துவாவின் ஆரம்பத்தில் இந்த வார்த்தை சொல்லிவிட்டாரோ அந்த துவா கபூலாகி விட்டது, கபூலாகி விட்டது, கபூலாகி விட்டது. 3 தடவை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை அப்படித்தான் செய்ய சொன்னார்கள். முதலில் அல்லாஹ்வை எவ்வளவு வார்த்தைகள் சொல்லி உங்களுக்கு தெரியுமோ சக்தி இருக்கிறதோ புகழுங்கள். இரண்டாவது, பெருமானார் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். நீங்க இமாம்களுடைய துஆவை பார்த்தா தெரியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம ஸல்லி அலா, ரெண்டாவது என்ன ஓதுவாங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். உங்களுக்கு தெரிந்த எந்த ஸலவாத்தையும் ஓதலாம். ஸலவாத்துகளில் நிறைய இருக்கிறது. எந்த ஸலவாத் உங்களுக்கு தெரியுமோ அல்லாஹ்வை புகழ்ந்ததற்கு பிறகு இரண்டாவது மெத்தட் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீங்கள் ஸலவாத் ஓதுதல். ஸலவாத் ஓதாம ஒருத்தர் அல்லாஹ் மட்டும் புகழ்ந்துட்டு துஆக்குள்ள போனா துஆ கபூல் ஆகாது. ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்கள் துஆவை வானமண்டலத்திற்கு நீங்கள் ஏற்று அனுப்புகிறீர்கள், அங்கிருந்து அங்கு கொண்டு போய் இறக்கி விடக்கூடிய வாகனமே என் மீது நீங்கள் சொல்லுகிற ஸலவாத்து தான். நீங்க உம்ராவுக்கு போனீங்கன்னா என்ன செய்வீங்க? விமானத்துல ஏறி உட்காருவீங்க. விமானம் கொண்டு வந்து உங்க இடத்துல உட்கார வைக்கும். இந்த விமானத்தை போலத்தான் என் ஸலவாத். புரியுதுங்களா? அப்ப நம்முடைய துஆவை கேட்க 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 அது அங்க போகணும் இல்லையா? அது டூ ஃப்ரம் உடைய அட்ரஸே ஸலவாத்து தான். ஆகவே ஸலவாத்தை நீங்கள் சொல்லுகிற போது நல்லா கவனிங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ஸலவாத்து மூன்றாவது செய்தி. அதுக்கு பிறகு நீங்க ஆர்டர் படி கேட்கறது பாவம் மன்னிப்பு. நீங்க துஆவை நல்லா கவனிச்சு பாருங்களேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஃபர்ஸ்ட், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் என்கிற ஸலவாத் இரண்டாவது, அல்லாஹும்ம ஃபிர் லனா அப்படிங்கிற வார்த்தை, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா. இந்த துஆவை தான் எல்லா துஆவிலும் ஓதுவாங்க. யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, எனக்கு ரஹ்மத்து செய்யி, நீ மன்னிக்கலன்னா யாரும் எங்களை மன்னிக்க மாட்டாங்க என்கிற மன்னிப்பு ரீதியான துஆ அல்லது தமிழில் கேட்கக்கூடிய வார்த்தைகள். என் பாவத்தை மன்னிச்சு. நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம், அல்லாஹு அக்பர், நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க உங்களுடைய பார்வைக்கு மட்டும் அந்த அமல்கள் எடுத்து காட்டப்பட்டால் மலை போல் பாவத்தை தான் நாம் செய்து வைக்கிறோம். ஹதீசுகளில் வருகிறது, ஒவ்வொரு நாள் ஃபஜ்ரின் போதும் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை எடுத்துக்கொண்டு மலக்குகள் கீழே இறங்குகிறார்கள். ஃபஜ்ரின் போது ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் அந்த மலக்கு போகிறார். அங்க அல்லாஹ்வுடைய ரிஸ்கை வைத்துவிட்டு தொழுகைக்கு நின்று கொள்கிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை, அகிமிஸ் ஸலாத் லிதுலூகி ஷம்ஸ் குர்ஆன் அல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ர் தொழுகை நீங்கள் மட்டும் நிற்கவில்லை, சஃப்புகளில் மலக்குகளும் சேர்ந்து நிற்கிறார்கள். ஃபஜ்ர், அதனால தான் ஃபஜ்ரை விட்டவனுக்கு பரக்கத் இல்லைன்னு வருது. மற்ற நேர தொழுகை எப்படியோ ஃபஜ்ர் தொழுகையில் லட்ச லட்ச மலக்குகள் அங்கே நிற்கிறார்கள். ஃபஜ்ர் முடிச்சதுக்கு பிறகு அவர்களுக்கு தேவையான ரிஸ்கை பள்ளியில் இருந்து தான் பிரித்து கொடுக்கிறார்கள். எந்த வீடு அப்போது தாழ்பால் போடப்பட்டிருக்கிறதோ தூங்குகிறார்களோ அந்த வீட்டுக்குள்ள அந்த மலக்கு போகவே மாட்டார். நீங்க லட்சக்கணக்கல்ல கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணாலும் பரக்கத்து இருக்காது.
காசு அதிகமாகும், அதுல பரக்கத்து இருக்கணும்ல, பரக்கத்து இருக்காது. அதனால தான் ஃபஜ்ர் நேர தொழுகை ரொம்ப முக்கியமானது. நான் சொல்ல வந்த செய்தி, அந்த ஃபஜ்ரிலே அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்தை கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவ மன்னிப்பு முதல்ல கேட்கணும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை புகழ்வது, இரண்டாவது ஸலவாத்து, மூணாவது பாவ மன்னிப்பு. நான் எதுக்கு சொல்ல வரேன், நம்ம பாவம் நிறைய பண்ணிட்டே இருக்கோம். அந்த மலக்கு வந்துட்டு ரிஸ்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு திரும்ப மேலே போவார்ல, அப்ப கீழே இருந்து மனிதர்கள் செஞ்ச பாவ மூட்டைகளை கொண்டு போய் கொடுக்குறாரு. ஹதீஸில் அப்படியே வருது, மேலே இருந்து வருவதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்து, நமக்கான ரிஸ்க். திரும்ப மேல போறது நம்ம சுக்குர் செய்யக்கூடிய நன்றி போகணும்ல. பாவங்களை சுமக்க முடியாமல் மலக்கு கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு முன்னால் வைக்கிறார் என்பது ஹதீஸிலே பெருமானார் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நாள் அல்லாஹ் பரக்கத்தை அனுப்புறான், ஒவ்வொரு நாள் திருப்பி ரிட்டர்ன்ல பாவத்தை தான் நம்ம அனுப்பி வைக்கிறோம். அதனால தான் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு. அதிகமாக மன்னிப்பை அடுத்து கேளுங்கள். இது துஆவுல நீங்கள் சந்திக்கக்கூடிய மூணாவது விஷயம். நாலாவது, இந்த உலகம் மறுமை சார்ந்த நலவு. இந்த ரெண்டையும் சேர்த்து கேட்க வேண்டும். ஏன்னா உலகமே கேட்கறது கூடாது, மறுமைக்கும் நாம் கேட்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம என்னென்ன கேட்கணுமோ, வியாபாரம், பொருள், எல்லாத்தையும் கேட்கலாம். மறுமை சார்ந்து எல்லாம் கேட்கலாம். அதற்கு பிறகு ஹதீஸில் வருகிறது, ஆரோக்கியம் கேளுங்கள். நம்ம ஆரோக்கியத்தை கேட்கறதே இல்லைங்க, காசு காசுன்னு கேட்கிறோம். ஆனா உலகத்துல பெரிய சொத்து என்ன தெரியுமா? ஆரோக்கியம். உதாரணம் ஒரு சாம்பிள், திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லை, பெரிய பணக்காரரு, ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்த உடனே டாக்டர்கிட்ட முதல் வார்த்தை சொல்லுவோம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல காப்பாத்துங்க. என்னங்க, காசுக்கு மதிப்பு இல்லை, 10 லட்சம் ரூபாய் பரவாயில்ல தர்றோம், அவர் ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப அந்த 10 லட்சம் பெருசா, ஆரோக்கியம் பெருசா? ஆரோக்கியம். ஒரு கிட்னி டிரான்ஸ்பர், ஒரு கிட்னியை எடுத்து இப்படி இங்க வைக்கிறார். கிட்னியை வாங்கவனா இல்ல, கிட்னி வாங்கினா தனியா அமௌண்ட். ஒருத்தட்ட இருந்து அவர் டொனேஷன் பண்றாரு, அந்த கிட்னியை வாங்கி இவர் இடத்த இப்படி மாத்தி வைக்கிறதுக்கு இடையில 15 லட்சம் ரூபாய் செலவாகுது. 15 லட்சம் ரூபாய். அல்லாஹ் அக்பர். அந்த ஆரோக்கியம் எவ்வளவு தூரம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உடம்புக்குள்ள மண்டையில மட்டும் கிட்டத்தட்ட 30 கோடி நரம்புகள், 30,000 கோடி நரம்புகள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு ஆரோக்கியம். ஒரு இடத்துல சின்னதா அப்படி ஒரு ரத்தம் நின்றுதான் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, காப்பாற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய சொத்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இல்லையா, அல்லாஹ் நீ மூசாவா இருந்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த மூசா அல்லாஹ்வா ஆயிடுன்னு வச்சுக்கங்களேன். அல்லாஹ்ட்டே கேட்கிறாரு, நான் அல்லாஹ்வா இருந்தா நீ மூசாவா இருந்தா என்கிட்ட என்ன கேட்ப? இதுதான் இவன் டேக் பாலிசி, போட்டு வாங்குறது. ஆமா, மூசா கலீமுல்லாஹ் அதிகமா அல்லாஹ்ட்ட பேசினவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டோன்னே அல்லாஹ் தஆலா சொன்னானாமா, நான் மூசாவா இருந்து நீ அல்லாஹ்வா இருந்தான்னு சொன்னா முதல்ல உன்ட ஆரோக்கியத்தை நான் கேட்பேன். அப்ப இனிமேல் நான் உன்ட ஆரோக்கியத்தை மட்டும்தான் கேட்பேன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்து துஆவுல ஆரோக்கியத்தை தான் கேட்கணும். அதுக்கு பிறகு நம்முடைய மௌத்தானவர்களுக்காக வேண்டி துஆ செய்யணும். துஆவுல மருகும் ஆயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி வருது, எப்போதெல்லாம் துஆவிற்கு பெருமானார் கை உயர்த்துவார்களோ, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அப்போதெல்லாம் துஆவிலே மௌத்தானவர்களுக்கு கேட்காமல் துஆவை முடிக்க மாட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். நீங்க கபரிஸ்தான்ல போய் செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க உங்க ஊர் பள்ளிவாசல உட்கார்ந்து துஆ செஞ்சாலும் பரவாயில்ல, மௌத்தானவர்களை நீங்க நினைவு கூறுகிற போது, நீங்கள் மௌத்தாகிற போது உங்களை நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் ஒரு படைப்பை பூமியில வைப்பான். அது யாரா வேண்டாம் இருக்கலாம், உங்க பிள்ளையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது பேர குழந்தையா இருக்கலாம். மௌத்தானவர்களுக்காக துஆ செய்கிற போது, நாம் மௌத்தாகிற போது நமக்கு ஒரு துஆ செய்யறதுக்கு அல்லாஹ் வைப்பான். இன்னைக்கு மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா வாப்பாவும் தெரியல, அம்மாவும் தெரியல. நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா சில பையன் மௌத்தான போக வர்றதில்லை. அமெரிக்காவில இருந்து சொல்றாரு, எங்க வாப்பாவை அடக்கம் பண்ணிருங்க, காசு அனுப்பிச்சு வைக்கிறேன். திரும்ப ஊருக்கு வந்தாருன்னா எந்த ஊர் கபரிஸ்தான்ல வாப்பா மௌத்தாயி அடக்கமா இருக்காரு தெரிய மாட்டேங்குது, கபரு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எங்க துஆ செய்யறது? அதனால் நம்முடைய துஆக்களில் அடுத்து ஆரோக்கியத்திற்கு பிறகு மௌத்தானவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். அடுத்து யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகிற போது எங்களுக்கு லேசாக்கணும். ஈமானுக்கு துஆ செய்யணும். அன்பானவர்களே, ஈமானுக்கு ரொம்ப துஆ செய்யணும். மௌத்தாகிற வரைக்கும் நாங்கள் ஈமானோட இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் ஈமானை விட்டு வெளியில போயிடுறாங்க. அத்தை அம்மாவோட நல்லா இருக்கிறாங்க, புள்ள வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி காஃபிரா வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி எங்களுடைய சந்ததிகளை எந்த காலத்திலையும் ஈமானை விட்டு பிறண்டு போயிடக்கூடாது அல்லாஹ் அப்படின்னு துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த துஆவுல அடுத்த வரி,
அதுக்கு பிறகு நீங்க என்ன வேண்டாலும் கேட்கலாம். நீங்க உங்களுடைய உழைப்பு சார்ந்து என்ன வேண்டாலும் நீங்க கேளுங்க அல்லாட்ட. அதற்கு பிறகு நீங்கள் துவாவை முடிக்கிற போது எப்படி ஆரம்பித்தீர்களோ அதே போல இப்போது ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஸலவாத்து. அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் துவா முடியும். எப்படி அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிச்சோமோ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் துவா முடியணும். அங்க அல்லாஹ்வை புகழ்ந்து இங்கேயும் புகழ்ந்து முடியுது, அங்க ஸலவாத்து இங்கேயும் ஸலவாத்து. இந்த ரெண்டுக்கு நடுவுல தான் துவா இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டுமே உங்கள் துவாக்கள் கபூலாக்கப்படும், கேட்டவுடன் கிடைக்கும். இப்ப இந்த துவாவுடைய வழிமுறையை தான் நீங்க காபாவுக்கு போய் எங்கெல்லாம் துவா செய்றீங்களோ அந்த மாதிரி சில இடங்கள்ல சுருக்கமா துவா செய்யணும், சில இடங்கள்ல சீக்கிரம் துவா செஞ்சுட்டு வாங்கன்றோம், அந்த இடத்துல சுருக்கமா துவா செஞ்சுக்கிறணும். தனிப்பட்ட முறையில துவா செய்யறப்ப உங்களால எவ்வளவு முடியுமோ இந்த மெத்தட்ல துவா செஞ்சுக்கங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? இப்ப சுருக்கமா ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இப்ப துவா இதுக்குள்ள மட்டும் 12 இடம் இருக்கு துவா கபூல் ஆகிறதுக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இப்படி சுத்தி இருக்கு பார்த்தீங்களா, காபாவை சுத்தி, இதுக்கு பேரு மத்தாஃப், தவாப் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு பேரு. இந்த பகுதிகளில் நீங்க எங்க என்ன ஓதுனாலும் துவா கபூல் ஆகும். இதுக்கு நீங்க ஸலவாத்து சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல, டைரக்டா நீங்க என்ன செய்யலாம் சொல்லி ஆரம்பிக்கலாம். இல்ல நீங்க ஸலவாத்து சொல்லி உட்கார்ந்து தொழுகிறீங்க துவா செய்றீங்கன்னா நான் சொன்ன அந்த துவாக்கள்ல வழிமுறையை கொண்டு வரணும். தவாப் செய்கிற போது என்ன ஓதணுங்கிறத அஜித்து சொல்லுவாங்க. இந்த பகுதிகளில் நீங்க நடக்கிற போது என்ன துவாவை செஞ்சுட்டு நடந்தாலும் துவா கபூல் ஆகும். ரெண்டாவது, காபாவை நீங்கள் பார்க்கிற போது துவா கபூல் ஆகும். ஃபர்ஸ்ட் தடவை அதையும் அஜித்து உங்களுக்கு சொல்லுவாங்க. காபாவை பார்க்கிற போது துவா கபூல் ஆகும். இங்கே சுற்றுகிற இடங்களில் துவா கபூல் ஆகும். இப்படி சுற்றி கொண்டு வருகிற போது இந்த இடத்துல பாபு ரஹ்மத், காபாவுடைய தங்க வாசல் கதவு உங்களுக்கு தெரியும், 280 கிலோ தங்கம். ஹாலித் இப்னு அப்துல் அஜீஸ், ஹாலித் மன்னர் ஹாலித் தான் முதல்ல அதுக்கு கதவு போட்டார். முன்னாடியெல்லாம் ஐம்பொன்னுல இருந்துச்சு, ரசூலுடைய காலத்துல கட்டையில இருந்தது, பேரிச்சம்பழ கட்டை. அதுக்கு பிறகு ஐம்பொன்னு, அதுக்கு பிறகு தூய்மையான வெள்ளி, அதுக்கு பிறகு தங்கம். தன்னுடைய சொந்த செலவுல காபாவுக்கு அந்த மன்னர் தான் கதவு போட்டார். இன்னைக்கு 40 கோடி ரூபாய்க்கு மேல போகுது. இந்த காபா, இந்த கதவைக்கு நேராக நின்று நீங்கள் செய்கிற துவா அல்லது முடிந்தால் அந்த வாசலை பிடித்து கொண்டு செய்கிற துவா. ஹதீஸ்ல வருகிறது, காபாவினுடைய வாசலை பிடிப்பவர் அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்தவரை போல, அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்து கேட்பதை போல. அதாவது எனக்கு இதை கொடுத்தே ஆகணும் நெஞ்சு சட்டையை பிடிச்சி கேட்கற உரிமையா, அது மாதிரி அல்லாஹ்ட்ட சண்டை போட்டு வாங்குறது. முன்னாடி ஒருத்தர் கேட்கிறாருன்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்கள் தவாப் செய்து கொண்டு போகிற போதெல்லாம் இந்த இடம் வருகிற போது எதுங்க, தங்க கதவு. அந்த கதவு எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரு கோட்டுக்கு வருகிற போது கல்விக்காக துவா செய்யுங்கள், ஒழுக்கத்திற்கு துவா செய்யுங்கள், அறிவு மேம்படுவதற்கு துவா செய்யுங்கள், ஈமானுக்கு துவா செய்யுங்க. இதெல்லாம் முக்கியமா இங்க விசேஷமா கபூல் ஆகும். இதை எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 4 5 1 தவாஃப் மத்தாஃப், 2வது காபாவை பார்த்த உடனே, 3வது கதவு. ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு ஒன்று. இப்போ 3 இடையில கேட்பேன், ஏன் வச்சுக்கோங்க, ஏன்னா வடையை டீ சாப்பிட்டதுனால கொஞ்சம் மந்துட்டு இருக்கோம். டிராவல்ஸ் ஓனரே தூங்குற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் இப்போதான் உங்களை முடிச்சுட்டு வந்தார் பாவம். ஆமா, தூங்க போறாரு. 3வது இந்த கதவு. 4வது மக்காமே இப்ராஹிம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கல்லு முன்னாடி இங்க இருந்தது. இந்த கல்லை அப்படியே கொஞ்சம் நகர்த்தி வச்சாங்க. யார் நகர்த்துறதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அதிகமா தவாப் செய்யறவங்க இடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் இங்க கொண்டு வந்து இழுத்து வச்சாங்க. இந்த கல்லு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எல்லாம் இங்கதான் இருந்துச்சு. இந்த கல்லுல ஏறி நின்றுதான் காபாவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். கட்டுறப்ப நம்ம சாரம் கட்டி ஒரு கட்டடம் கட்டுவோம். 54 அடி 14 மீட்டர் 54 அடி காபாவுடைய உயரம். இந்த அடியை இருந்துகிட்டு இப்ராஹிம் எப்படி கட்டினாங்கன்னா இந்த கல்லை ஏறின்னு தான் கட்டினாங்க. கட்டட உயர கல்லும் அப்படி லிப்ட் மாதிரி மேல போச்சு, வளர்ந்தது. கீழே குனிஞ்சு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் செங்கல் எடுத்து கல்லை எடுத்து கொடுப்பாங்க. அந்த கல்லை வாங்க குனிவாங்க, அந்த லிப்ட் மாதிரி அந்த கல் சுருங்கி கீழே வந்துடும். கல்லை வாங்குவாங்க, மேலே போயிடும். 2 கல்லை வைப்பாங்க. நம்ம எல்லாம் ஒரு கட்டடம் கட்டுற போது இடையில சிமெண்ட் வைப்போம் இல்லையா,
அங்க சிமெண்டெல்லாம் கிடையாது, 2 கல்லைட்டுக்கு வைப்பாங்க, காந்த மாதிரி ஒட்டிக்குச்சு. காபாவுடைய அந்த கட்டடம் அப்படி இருந்தது. இந்த கல்லிலே நின்று கொண்டுதான் கட்டினார்கள். குர்ஆனிலே ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், இந்த இடத்தில் நிறைய அத்தாட்சிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க ஃபர்ஸ்ட் சொல்றது மக்காமே இப்ராஹிம் அல்லாஹ் சொல்றான். இந்த கல் துவா கபூல் ஆகும். அதனால தான் காபாவில் எங்க போய் தொழுதாலும் இங்க நின்று தொழுகிறது ரொம்ப சிறப்பு, சீக்கிரம் கபூல் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கல்லில் நீங்கள் முடிந்தால் இந்த பகுதிகளில் துவா செய்வது. இது 4. 5வது, இது ஹத்தீம் என்று பெயர். இந்த காபாவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வளையமா கட்டியிருப்பாங்க. அந்த காபா ஒட்டி அந்த மூளை ஃபுல்லா கட்டியிருப்பாங்க. ஆமா, ஹத்தீம் என்று பெயர். ஹிஜ்ரே இஸ்மாயில் என்று பெயர். முன்னாடி காபா அந்த அளவுக்கு இழுத்து கட்டினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, அவருடைய தாத்தா அப்துல் முத்தலிபுடைய காலத்துல காபா சேதமாயிருச்சு, தீ விபத்தாயிருச்சு. அப்ப திரும்ப கட்ட ஆரம்பிச்சாங்க. ஹலாலான காசை வச்சு தான் கட்டணும்னு சொல்லி ரொம்ப உத்தரவு பண்ணாங்க. ஏன்னா ஹராம் வைக்க கூடாது. இன்னைக்கு வரைக்கும் உண்டியல் இல்லாத ஒரே இடம் மக்காவும் மதீனாவும். ஏன்னா ஹராம் எந்த காலத்திலையும் சேரக்கூடாதுங்கிறது ஆரம்பத்துல இருந்து கவனமா இருக்கு. அங்க மட்டும் உண்டியல் வச்சுட்டாங்கன்னு சொன்னா திருப்பதி பழனி எல்லாம் என்னங்க, அல்லாஹு அக்பர், அள்ளி எரிஞ்சிடும், அவ்வளவு காசு வசூலாயிரும். ஆனால் ஹலால் மட்டும்தான். அதனால ஹலாலை வச்சு கட்டுறப்ப பழையபடி காபாவை இழுத்து கட்ட முடியல, கம்மியான காசு தானா. அப்ப அதை கட்டுறப்ப காபா சுருங்கிருச்சு. செவ்வகமா இருந்த காபா இப்ப சதுரமா சுருங்கிருச்சு. மிச்ச இடமும் காபாவுடைய இடம், அதை அடையாளப்படுத்தணும். அப்படி அடையாளப்படுத்துறதுக்கு போடப்பட்டதுதான் இந்த வளையம். இந்த வளையத்துக்குள்ள தொழுகிறதுக்கு ஒரு நேரம் கொடுப்பாங்க, ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியா. அந்த நேரத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டால், அதற்குள்ளே போய் தொழுதால் காபாவுக்குள்ள தொழுத நன்மை கிடைக்குது. இந்த உம்மத்துக்கு தான் அல்லாஹ் அதை கொடுத்துருக்கான். இந்த உம்மத்தும் காபாவுக்குள்ள போய் தொழுகணுங்கிறதுக்காக வேண்டி. அதனால இந்த காபாவுக்குள்ள தொழுகணும்னு சொன்னா இந்த ஹத்தீமை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஹத்தீமுக்குள்ள பாத்தீங்கன்னா மேல ஒரு பீடிங் மாதிரி மழை பெஞ்சா மேல இருக்கிற தண்ணி கீழே வடிகிறதுக்கு ஒரு குழா வச்சிருப்பாங்க. அது தங்கத்திலே இருக்கும். அது இதுல இல்லை. நீங்க காபாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் மேலே பார்த்தீங்கன்னா குழல் மாதிரி நீட்டிட்டு இருக்கும். ஆமா, அதுக்கு பேர் மீசாப்னு பேர். மீசாபே ரஹ்மத். அந்த மீசாபே ரஹ்மத்துக்கு கீழே நின்று துவா செஞ்சீங்கன்னா கன்ஃபார்மா அல்லாஹ்வுடைய பேர் துவா கபூல் ஆகும். நிறைய ஹாஜிகளை நான் கூட்டிட்டு போய் அங்க துவா செய்ய சொல்லிட்டு, உண்மையே சொல்றேன், அவர் வரல. அவர் துவா செஞ்சுட்டு வெளியில வர்றப்பவே என்ன சொன்னார், என் துவா கபூல் ஆயிடுச்சுட்டார். என்னங்க சொல்றீங்க, வீட்டுல இருந்து போன் வந்துச்சுங்க சொல்லிட்டு அவர் அப்ப சொன்னது, வீடு கட்டிட்டு இருக்கிறான், போர் போட்டு தண்ணியே வரல 2 நாள் தலைவலி, துவா செஞ்சோம். இங்க நீங்க தானே சொன்னீங்க தண்ணி இங்கதான் வடியும்ண்டு, அதனால எனக்கு தண்ணி ஞாபகம் வந்துருச்சு, வீட்டுல தண்ணிக்கு துவா செஞ்சேன். அங்க துவா செய்யறப்பவே போன் வந்துச்சு, எடுத்து பேசுனேன், பேசக்கூடாது பேசுனேன், போர் போட்டவனே தண்ணி வந்துருச்சுன்னு எங்க வீட்டுக்காரமா சொல்லிட்டாங்க. இந்த வேலை தெரியுது பார்த்தீங்களா? 4 மூலையில ஒரு மூலையில மட்டும்தான் இது தெரியும். அது ரொம்ப பெருசா இருக்கு, நீங்க அங்க போனீங்கன்னா பாப்பீங்க. இதுக்கு பேர் மீசாபே ரஹ்மத். இந்த பகுதியில முடிந்தால் அந்த பகுதியிலேயோ, இன்னும் முடிந்தால் இந்த ஹத்தீம் என்கிற அந்த வளைவுக்குள்ள போய் நீங்க துவா செய்து கொள்ளுங்கள். எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 5 6 இல்ல 6. 7வது விஷயம், நீங்க இப்ப சுத்தி வர்றப்ப இது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு ஒரு மூலையில தான் இருக்கும். இந்த தங்க வாசப்படி இருக்கு பார்த்தீங்களா, இந்த தங்க வாசப்படியுடைய மூலையில தான் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கும். இந்த கல்லில இருந்து தான் நீங்கள் தவாஃபை துவங்க வேண்டும், முடிக்க வேண்டும். அதனுடைய சட்டங்கள் அஜர்னு சொல்லுவாங்க. இந்த கல் சொர்க்கத்திலிருந்து வந்த கல். முடிந்தால் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொடுவதற்கு முயற்சி செய்யலாம். கூட்டம் கடுமையாக இருந்தால் பெண்கள் அடிச்சு முடிச்சுலாம் போக தேவையில்லை. நீங்கள் முடிந்த அளவுக்கு துவா செய்ய பாருங்கள். போய் கண்டிப்பா தொட்டு சண்டை போடுறதுதான் கிடையாது. ஆகவே அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்கள், அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல துவா செய்தால் துவா கபூல் ஆகும். இந்த மூளைக்கு முந்திய மூளைக்கு ருக்னே யமானி என்று பெயர். இதுக்குள்ள ஒரு கல் இருக்கு. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு வெளியில தெரியும், இங்க இருக்கக்கூடிய கல்லு வெளியே தெரியாது, உள்ளேயே மோல்டிங். நீங்க பாத்தீங்கன்னா காபாவுடைய திரைய அந்த பகுதியில மட்டும் கிழிச்சு விட்டுருப்பாங்க. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மூளை மட்டும் வெளியில ஓப்பனா இருக்கும், திரை இருக்காது. அந்த கல்லிலே நின்று கொண்டு துவா செய்யுங்கள், அங்க துவா கபூல் ஆகும். இந்த ருக்னே யமானி என்று பெயர். யமன் நாட்டு மூளை, யமன் நாட்டினுடைய மூளைக்கு இந்த மூளை. இது ருக்னே ஹிந்து. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு நம்ம தொழுகிறோம்ல, இந்த கிப்லாவை முன்னோக்கி நம்ம தக்பீர் கட்டுற மூளை இந்த மூளை. ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிற மூளை நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம். இது சுவர்க்கத்திலிருந்து வந்த கல்லுனால இந்த கல்லுடைய மூளை எங்கெல்லாம் உலகத்திற்கு போகிறதோ அங்கெல்லாம் அது
டெல்டா பகுதிகளாகவே இருக்கும், பாலைவனமா இருக்காது. அது நீர் ஊற்றுள்ள கடல் பகுதியாய் அதே போல பசுமையான பகுதியாய் அது இருக்கும் என்பது அந்த கல்லுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி. இங்கு துவா செய்தாலும் போடும் கபூலாகும், இங்கு செய்தாலும் கபூலாகும். அதற்கு பிறகு இந்த ரெண்டுக்கும் மத்தியில சுத்தி கொண்டு வருகிற போது எது வேண்டாலும் மோதலாம். இந்த ருக்குனே யமானிக்கும் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதிக்கு வருகிற போது நீங்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா என்கிற துவாவை ஓத வேண்டும். இந்த பகுதியில் உங்கள் துவா கபூலாவது மட்டுமல்ல, உங்கள் துவாவுக்கு 70,000 மலக்கு ஆமீன் சொல்லுகிறார்கள். 1 2 இல்ல, 70,000. உலகத்திலேயே 70,000 மலக்கு ஆமீன் சொல்றாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல மட்டும்தான். அதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு பிறகு முக்கியமான பகுதி இது கடைசி அதுதான் சொன்ன வச்சிருந்தேன். எல்லா இடத்துக்கும் துவா செஞ்சதுக்கு பிறகு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் காபாவுடைய தங்கல் வாசலுக்கும் மத்தியில ஒரு சின்ன இடம், ஒரு 3 பேர் தான் நிக்க முடியும். அவ்வளவுதான் அந்த இடமே. உதாரணமா இங்க இருந்து இந்த இது வரைக்கும் இந்த சுவிட்ச் பாக்ஸ் வரைக்கும் அந்த காபாவுடைய அந்த இடம், இதுக்கு முல்தஸம் என்று பெயர். இந்த இடத்தில் காபாவிலே துவா செய்யக்கூடிய இடங்களிலேயே ரொம்ப ஆக முதன்மையான இடம் இந்த இடம். முல்தஸம் என்றால் கன்னங்களை சேர்த்து ஒட்டி கொள்ளுகிற இடம் என்று அதற்கு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று நீண்ட நேரம் துவா செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இங்க நின்று துவா செய்யுங்க. ஆனா கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், காத்து இருக்கணும். நின்று துவா செய்கிற போது அந்த துவாக்கள் கபூல் ஆகும். இதற்கு பிறகு 10 ஜம்சம் தண்ணீர் குடிக்கிற போது துவா கபூல் ஆகும். நீங்க தண்ணி குடிக்கிறப்ப என்னென்ன துவா செய்யணுங்கிறதோ அங்க துவா செஞ்சு குடிக்கலாம். 11 12 சஃபா மருவாவில் வரை இருக்கிறது. உம்ரா போறப்ப அஜத் சொல்லுவாங்க, இந்த சஃபா மருவா இந்த இடமும் இந்த இடமும் துவா கபூலாகக்கூடிய இடம். ஆக மொத்தம் காபாவுக்குள்ள மட்டும் 12 இடம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் போகக்கூடிய இடங்களில் மிக சரியாக துவாவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற துவா அது நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது, நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடைய ஊர்காரர்கள், மகல்லாக்காரர்கள், பிடிக்காத எதிரிகள் எல்லாத்துக்கும் துவா செய்யுங்க. பலஸ்தீன் மக்கள் எல்லாத்துக்கும் துவா செய்யுங்க. அதே போல துவாவை நமக்குள்ள மட்டும் சுருக்கிக்கிறாதீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க துவாவை இப்ப இருந்து என்னென்ன கேட்கறதுன்னு ஒரு ஓட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. நான் ஹஜ்ஜுக்கு போறப்ப அப்படித்தான் எழுதிட்டு போனேன். இன்னைக்கு வரைக்கும் நோட்டு இருக்கு. நீங்க போயிட்டு வர்றப்ப அடடா இந்த துவாவை கேட்காம விட்டுட்டோமே நீங்க நினைக்க கூடாது. ஆகவே உங்களுக்கு ஞாபகம் வர வர நீங்கள் ஒவ்வொரு துவாவாக தமிழில் கூட நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு போகிற போது அதை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு இடத்திலையும் துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போகிற இந்த உம்ராவுடைய பிரயாணம் முழுக்க முழுக்க நல்ல அமல்களை மட்டும் செய்கிற ஒரு பிரயாணமாக அல்லாஹ் தஆலா அமைத்து தருவானாக. உங்களுடைய ஹஜ்ஜை உம்ராவை அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. மீண்டும் மீண்டும் அந்த மண்ணை மிதிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தல் புரிவானாக. குறிப்பாக எங்களுக்கும் இந்த டிராவல்ஸ் உடைய உரிமையாளர்கள் இந்த நிறுவனத்திற்கும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா துவா செய்யுங்கள். எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு ஹாஜத் இருக்கு. காரணம் நாங்க வர்றது காரணமே ஹாஜிகள்கிட்ட துவா வாங்கணும், நீங்க துவா செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான். இன்ஷா அல்லாஹ் நீ எங்களுக்காக வேண்டியும் துவா செய்யுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய அமல்களில் கபூலியத்தை தருவானாக, மக்பூலியத்தை தருவானாக, ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இப்போது முக்கியமான பகுதி, உம்ரா எப்படி செய்யணும், உம்ராவுடைய அம்சம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய அன்பு நண்பர், அதற்காகவே நியமிக்கப்பட்ட மலக்கு என்று கூட சொல்லலாம், உம்ராவை மிக அருமையாக இப்போதான் போயிட்டு வந்தார். 2 மாசம் ஆச்சு. அடிக்கடி போகக்கூடியவர். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏதாவது உங்களுக்கு இடையில டவுட் வந்துச்சுன்னா அதை குறித்து வச்சுக்கோங்க. இடையில கேட்டிங்கன்னா உங்களுக்கு விட்டுருவாங்க, சொல்ல வேண்டிய செய்தி மறந்து போயிடும். குறித்து வச்சுக்கோங்க. பயானுக்கு பிறகு உங்களுடைய சந்தேகங்கள் கேட்கப்படும். அப்போது நீங்கள் கேளுங்கள், பதில் சொல்லப்படும். இப்போது மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் காரி அப்துல் அஜீஸ் ஃபைசி ஹஜ்ரத் அவர்கள் உம்ராவுடைய விளக்கம் குறித்து நமக்கு மத்தியில் விரிவாக பேசுவார்கள்.